கேன்சல் ஆன ஒரு 1/4 கிலோ கேக் எடுத்து சூப்பரான 4 டயர் கேக்க முடிச்சு விட்டாங்க. சிறிது காலத்துக்கு முன்னாடி நம்மளோட கஸ்டமர் சாலிடான ரீசன்னால நம்ம கேக்க கேன்சல் பண்ணாங்க. நானும் சிச்சுவேஷன் எல்லாருக்கும் நல்லபடியா அமையாது அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டையே அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். சரி இந்த கேக்க என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்பதான் அன்னைக்கு 3 டயர்ல மினி கேக் ஒரு ஆர்டர் இருந்தது. இந்த மினி 3 டயர் கேக்க வாங்குற கஸ்டமர்ட்ட இந்த கேக்க நான் ஃப்ரீயா வச்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த 2 கேக்கையும் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு நான் ஃப்ரீயாவே கொடுத்துட்டேங்க. பார்த்தா இந்த 4 டயர் கேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் யார் இந்த மினி கேக் கேட்டாலுமே நான் 4 டயர் கேக்கா மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி தாங்க இன்னொரு ஹாப்பி நியூஸும் நம்ம கிட்ட ப்ரௌனி வாங்குற எல்லாருக்குமே டிஃபன் பாக்ஸ் இந்த நியூ இயர் ஆஃபரா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம புது வெரைட்டியா சாண்ட்விச் ப்ரௌனி எல்லாம் இறக்கி இருக்கோம். நம்ம கிட்ட எந்த ப்ரௌனி வாங்கினாலுமே 500 rupeesக்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. மேல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமா நீங்க மெசேஜ் பண்ணலாம். கேக்கு கேன்சல் ஆகுறதுன்றது ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளோட காலம் வரைக்கும் கடந்து வந்துகிட்டே இருக்கும். சில பேர் சிச்சுவேஷன்னால கேன்சல் பண்ணுவாங்க, சில பேர் உழைப்போட அருமை தெரியாம கேன்சல் பண்ணுவாங்க. நல்லவங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணுங்க. அதுதான் என்னோட கருத்து. அவ்வளவுதாங்க.